and or not operators அப்படின்றத பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த and or not operatorsன்றது நாம் ஏற்கனவே நிறைய இடங்களில் படித்தது. எங்கே அப்படின்னா பூலியன் அல்ஜிப்ரா அப்படின்ற கான்செப்டில் நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. நம்பர் 1. நம்பர் 2, and or not ஆப்ரேட்டர்ன்றது கிட்டத்தட்ட அது ஒரு லாஜிக்கல் ஆப்ரேட்டர். அதோடைய ஒர்க் என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தடவை ரீகால் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. and ஆப்ரேட்டரை பொறுத்த வரையும் 2 கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருக்கும்போது த ரிசல்ட் வில் பி ஃபால்ஸ். 2 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் த ரிசல்ட் வில் பி ஃபால்ஸ். அண்டு அதே மாதிரி தான் ஃபைனலாக 2 கண்டிஷனும் நமக்கு எப்போ வந்து ட்ரூ ஆகுதோ அப்போ தான் த ரிசல்ட் வில் பி ட்ரூ. இது 2 கண்டிஷன் உள்ள கேசஸ்க்கு. இதுவே நிறைய கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா எல்லா கண்டிஷன்ஸும் எப்போ பாஸ் ஆகுதோ, அதாவது ட்ரூ ஆகுதோ, அப்போ தான் த ரிசல்ட் வில் பி ட்ரூ. ஸோ இதுதான் வந்து பேசிக் and ஆப்ரேட்டருடைய ஒர்க். நாம் எப்படி பூலியன் அல்ஜிப்ராவில் வந்து and ஆப்ரேட்டர் and கேட்டை பற்றி பார்த்தோமோ அதே ஒர்க்கு தான் எல்லா இடத்துலையுமே. ஸோ இப்போ நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா எஸ்கியூஎல்லில் வந்து and அப்படின்ற ஆப்ரேட்டருடைய ஒர்க் என்ன அப்படின்றத தான் பற்றி பார்க்க போகிறோம். பட் இது நாம் எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னா வேர் கிளாஸில் யூஸ் பண்ண போகிறோம். வேர் கிளாஸில் and or not ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணி அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போது எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸாம்பிள் ஏற்கனவே போட்டு வச்சுருந்த எக்ஸாம்பிள் மூலமாக நாம் வந்து பார்க்கலாம். உதாரணத்துக்கு நாம் சொல்கிறதா இருந்தால் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்குது. நம்மளோட டீட்டெயிலை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய இதுக்குள்ளே போகலாம். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு F5 அப்படின்னு நான் ப்ரெஸ் பண்ணுறேன். நமக்கு 121, 122, 123, 124, 125ன்னு ஒரு 5 டீட்டெயில் இருக்குது. அது அப்துல், அனிதா, அலெக்ஸ், ஆனந்த், அருணா அப்படின்னு இருக்குது. இப்போது இந்த 5 டீட்டெயிலில் நாம் and ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது, ஆர் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது, நாட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறோம். 5 டீட்டெயிலை பொறுத்தவரை நாம் இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமில் கொடுத்த டீட்டெயில்ஸ். இந்த டீட்டெயில்ஸை வச்சு நாம் என்ன பண்ண போகிறோம்னா ஆர் and ஆப்ரேட்டர் நாம் யூஸ் பண்ண போகிறோம். அந்த and ஆப்ரேட்டரில் நான் செய்ய போகிறது என்ன அப்படின்னா ஜெண்டர் வந்து ஃபீமேலாகவும் அதே மாதிரி பர்சன்டேஜ் வந்து 70க்கு மேலேயும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அப்படின்னா கண்டிப்பாக ஆனந்த் அப்படின்ற ரெக்கார்டாக இருக்கும். ஜெண்டர் வந்து மேலாகவும் அதே மாதிரி பர்சன்டேஜ் வந்து 70க்கு மேலேயும் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆனந்த் அப்படின்ற ரெக்கார்ட் நமக்கு கிடைக்கும். ஒருவேளை நாம் ஜெண்டர் வந்து மேலாகவும் அதே மாதிரி ஆவரேஜ் வந்து 80க்கு மேலேயும் அப்படின்னு நம்ம சொன்னால் மேலே பாருங்கள் 1, 2, 3 இருக்குது. இதில் யாருமே என்ன இல்லை 80க்கு மேலே இல்லை. அப்போ அப்படி கொடுக்கும்பொழுது ஒரு கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகுது. மேல் அப்படின்றது சரியானாலும் ஒரு கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகும். ஸோ இப்போ வேரியஸ் பாசிபிலிட்டிஸை நாம் வந்து இப்போது பார்க்குறோம். நம்பர் 1 நாம் செய்ய போகிறது திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு எனக்கு எதுவுமே கிடைக்காது. நான் என்ன சொல்ல போகிறேன்னா த ரிசல்ட் ஆவரேஜ் வந்து என்னவாக இருக்கணும்னா 80க்கு மேலேயும் அதே மாதிரி ஜெண்டர் வந்து மேலாகவும் இருக்கணும். கண்டிப்பாக நமக்கு ஃபஸ்ட்டு 1 ரிசல்ட் வராது. ஏன் அப்படின்னா அப்படி ஒரு டேட்டாவே இல்லை. ஸோ இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள். நம்பர் 1 வேர் என்னவா இருக்கணும், ஜெண்டர் இஸ் ஈக்குவல் டு மேல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜெண்டர் மேல்னு சொல்லிவிட்டு and. ஸோ இங்கே தான் முக்கியமான விஷயம், அதாவது இந்த டாப்பிக்கான விஷயமே யூஸ் பண்ணுறோம். and ஆவரேஜ்ன்றது எப்படி இருக்கணும்னா நமக்கு 80க்கு மேலே இருக்கணும். ஸோ ஆவரேஜ் கிரேட்டர் தென் 80. ஸோ மேலில் யாருமே என்ன இல்லை அப்படின்னா 80க்கு மேலே யாரும் இல்லை. ஸோ இப்போது நாம் வந்து சேவ் பண்ணிவிட்டேன். F5 ப்ரெஸ் பண்ணுற பாருங்கள். நமக்கு டேட்டாபேஸ் கிரியேட்டட், டேபிள் கிரியேட்டட், வேல்யூ இன்செர்ட்னு தான் வருதே தவிர நமக்கு என்ன இல்லை, அப்படி ஒரு டீட்டெயிலே இல்லை. அப்படின்றதுனால நமக்கு என்ன காட்டலைன்னா எந்த ஒரு டீட்டெயிலும் இல்லை அப்படின்ற மாதிரி காட்டுது. இப்போது டீட்டெயில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இது பண்ணுங்கள். நான் என்ன பண்ணிடுறேன், மேல் அப்படின்னு இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணுறேன் ஃபீமேல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃபீமேல் இருக்கிற மாதிரி யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேலில் வந்து 1, 2, அனிதா 1, அருணா 1. அதுலேயும் 80க்கு மேலே வாங்கியிருக்கிறது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணா மட்டும்தான். இப்போ நமக்கு கிடைக்க போகிற ரிசல்ட் எப்படி இருக்கும்னா அருணா அப்படின்றது கிடைக்கும். ஸோ F5 ப்ரெஸ் பண்ணுறேன். நமக்கு கிடைச்சது அருணா அப்படின்ற டீட்டெயில். ஸோ 2 கண்டிஷனில் ஏதாவது ஒன்று ஃபால்ஸாக இருந்தால் கூட த ரிசல்ட் வில் பி ஃபால்ஸ். 2 கண்டிஷனில் 2மே வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், ரிசல்ட் வந்து வரும். இது ஆண்டுக்கானது. ஆண்டை பொறுத்த வரையும்
இந்த கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கணும், இந்த கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று ஃபால்ஸாக இருந்தால் கூட நமக்கு என்ன கிடைக்காது, ரிசல்ட் கிடைக்காது. நமக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே இல்லாத ஒரு நேமை எடுத்து கொடுங்க, நம்பர் 1. ரெண்டாவது, இங்கே இல்லாத ஒரு ஆவரேஜை எடுத்து கொடுங்க. ஏன்னா மேல் ஃபீமேல்ன்ற 2 கேட்டகரி தான். அதனால் நாம் ஒன்று மேல் இன்னொன்று ஃபீமேல்னு கொடுத்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு டீட்டெயில் நமக்கு கிடச்சிரும். ஸோ இல்லாத நேமை வந்து நாம் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும், இல்லாத நேம் ஒன்று கொடுத்துட்டு அதே மாதிரி இல்லாத ஆவரேஜ் ஒன்று கொடுக்கணும். ரெண்டுமே கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற மாதிரி கொடுக்கணும். ஸோ அப்போ நான் இங்கே செய்ய போகிறது என்ன அப்படின்னா, எஸ் நேம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். எஸ் நேம், இங்கே இல்லாத நேம் யார் அப்படின்னா ஏதாவது ஒரு நேம் ஒன்று கொடுத்துக்கோங்க. அது வந்து ஆர்எஃப் அப்படின்ற ஒரு நேம் ஒன்று கொடுத்துக்கோங்க. இப்படி ஒரு நேம் நம்மளுடைய டீட்டெயிலில் கிடையவே கிடையாது. அதே மாதிரி ஆவரேஜ் லெஸ் தென் 60 லெஸ் தென் 60 இருக்கக்கூடிய ஆவரேஜ் இங்கே எதுவுமே இல்லை. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இங்கே 2 கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆகுது. ஸோ 2 கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆகுதுன்ற நேரத்தில் நமக்கு வந்து ஆண்டு கேட்டை பொறுத்த வரையும் எந்த ரிசல்ட்டுமே கிடைக்காது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டாபேஸ் கிரியேட்டட், டேபிள் கிரியேட்டட் அண்ட் வேல்யூ இன்செர்ட்னு தான் வருமே தவிர நமக்கு நாம் கொடுத்த இதை நம்மளை வந்து என்ன கிடையாது, ரெண்டுமே வந்து ஃபால்ஸாக இருக்கிறதுனால த ரிசல்ட் வில் நாட் கம். ஸோ நம்மளுடைய ஆண்டை திரும்ப ஒரு தடவை பார்க்கணுன்னா நீங்கள் நம்மளுடைய ஆர் ஆப்ரேட்டர், இது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் இருக்கிறது தான். ஆர் ஆப்ரேட்டர்னால் எய்தர் ஆர், ஏதாவது ஒன்று நமக்கு ட்ரூவாக இருந்தால் கூட த ரிசல்ட் வில் கம். போத் த ரிசல்ட்ஸ் ஆர் ஃபால்ஸ், த ரிசல்ட் வில் நாட் கம். இடத்துல ஆர் இந்த ஈக்குவல்ட்டுன்னு நம்ம கொடுக்குறதுக்கு பதிலாக ஒரு லெஸ் தென் ஒரு கிரேட்டர் தென் சிம்பிளை தான் பைத்தானில் வந்து நாட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஆரவன்ற ஒரு நேம் இல்லாமல் மற்ற நீங்கள் எந்த நேம் எல்லா நேமையும் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நேம் என்னவாக இருக்கக்கூடாது, ஆரவாக இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நமக்கு எல்லா நேமும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஆரவன்ற நேம் நம்மளுடைய லிஸ்ட்டில் கிடையவே கிடையாது. இதே கண்டிஷனை நம்ம ஆருக்கு கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டீட்டெயில் கிடைக்கும்னா, ஃபீமேலில் உள்ள ஆள் யாருன்றதையும் கிடைக்கும். அதே மாதிரி ஆவரேஜில் 80க்கு மேலே இருக்கிறவங்க யாருன்றதும் கிடைக்கும். இப்போது இங்கே பொறுத்தவரை நம்மளுடைய டீட்டெயிலை பொறுத்தவரையும் ஃபீமேல் யார், அனிதா, அருணா, அவங்களுடைய டீட்டெயில் கம்பல்சரியாக கிடைக்கும். நம்பர் 2, 80க்கு மேலே இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தா யாருமே இல்லை, அருணா மட்டும் தான் இருக்காங்க. அப்போ நமக்கு கிடைக்க போகிற ரிசல்ட்டு அருணா, அனிதா அப்படின்ற டீட்டெயில் மட்டும். இப்போது நம்மளுடைய ப்ரோக்ராமில் பாருங்கள், நம்மளுடைய ப்ரோக்ராமில் பொறுத்தவரை நான் இங்கே ஆண்ட் அப்படின்னு கொடுக்குறதுக்கு பதிலாக நான் என்ன கொடுக்குறேன்னா ஆர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ ஆர்னு நம்ம கொடுக்கும்பொழுது அருணா, அனிதா அப்படின்ற 2 டீட்டெயில் நமக்கு கிடைக்கும். இப்போது எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணுற பாருங்கள், ப்ரெஸ் பண்ணால் நமக்கு அனிதாவுடைய டீட்டெயிலும் அருணாவுடைய டீட்டெயிலும். நாம் கொடுத்துருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ன்ற டேபிள்லேருந்து செலக்ட் பண்ணுங்கள். எது வேர் அப்படின்னு, ஜெண்டர் வந்து ஃபீமேலாகவும் ஆவரேஜ் வந்து 80க்கு மேலே இருக்கணும். ரெண்டுமே இருக்கணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கலாம். அப்படி ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்குன்ற கேட்டகரியில் அனிதா வந்து ஃபீமேல்ன்ற கேட்டகரியில் வராங்க. அதே மாதிரி அருணா ஃபீமேல்ன்ற கேட்டகரிலையும் வராங்க. அதே மாதிரி ஆவரேஜ் வந்து 80க்கு மேலே இருக்குது அப்படின்ற கேட்டகரிலையும் வராங்க. அதே மாதிரி வேறு ஏதாவது கொடுத்து பாருங்கள். இப்போ உதாரணமாக மேல் அப்படின்னு கொடுத்து பார்க்கலாம். மேல்னால் யாரெல்லாம் வரணும், மேல்னால் அப்துல் வரணும், அலெக்ஸ் வரணும், ஆனந்த் வரணும். தி சேம் டைம் நமக்கு 83% மேலே இருக்கக்கூடிய ஆட்களும் வேணும். ஸோ மேலும் வேணும், ஆவரேஜ் வந்து 80% மேலே இருக்கிறவங்களும் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அப்படி சொல்லும் பொழுது 4 டீட்டெயில் நமக்கு கிடைக்கும். எந்த டீட்டெயில் நமக்கு கிடைக்காது அப்படின்னா அனிதா அப்படின்ற டீட்டெயில் கிடைக்காது. ஏன்னா அவங்க வந்து மேல்ற கேட்டகரிலையும் வரமாட்டாங்க. அதே மாதிரி ஆவரேஜ் வந்து 80%க்கு மேலே அப்படின்ற கேட்டகரிலையும் வரமாட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு டீட்டெயிலை தவிர மற்ற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் பண்ண வரையும் இது பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள், எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இது ஏற்கனவே இருக்கிறதுனால நான் வந்து ஜஸ்ட் ஐம் க்ளோசிங், ட்ரை டு க்ளோஸ். இப்போது அகாடமின்றதை நான் தூக்கிட்டேன். இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலாகவும் இருக்கணும், ஆவரேஜ் வந்து 80க்கு மேலே இருக்கணும். 4 டீட்டெயில்ஸ், அதாவது இந்த 5 டீட்டெயில்ஸில் 4 டீட்டெயில் மட்டும் நமக்கு கிடைக்கும். அனிதான்ற டீட்டெயில் மட்டும் நமக்கு கிடைக்காது. ஸோ எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணுறேன், சேவ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு அனிதாவுடைய டீட்டெயில் மட்டும் கிடைக்கல, ஏன்னா அவங்க 2 கேட்டகரிக்குள்ளேயும் வரல. ஸோ இது சொல்கிறேன்னா அனிதா அப்படின்னு நம்ம கொடுத்து பார்த்தா அனிதா அப்படின்ற டீட்டெயில் மட்டும் இல்லாமல் நமக்கு எல்லா டீட்டெயிலும் நமக்கு கிடைக்கும். உதாரணமாக இங்கே எஸ் நேம் அனிதாவை மட்டும் இருக்கக்கூடாதுன்னா அனிதாவுடைய டீட்டெயில் இல்லாமல் எல்லா டீட்டெயிலும் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். இந்த இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணிவிட்டு எஃப்ஐயை ப்ரெஸ் பண்ணுறேன். அனிதான்ற டீட்டெயிலை தவிர மற்ற 4 டீட்டெயிலும் நமக்கு கிடைக்கும்.
4 டீட்டெயில் கிடச்சிச்சா. ஸோ என்ன நாம் கொடுக்குறோமோ அது நமக்கு கிடைக்காது. அதுக்கு நாம் யூஸ் பண்ண வேண்டிய ஆப்ரேட்டர் வந்து ஒரு லெஸ் தென் ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள். அது வந்து பைத்தானில் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா நாட் அப்படின்றத வந்து மீன் பண்ணுது. ஸோ அடுத்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அக்ரிகேட் ஃபங்க்ஷன் 5 இருக்குது. அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேறு லெவல் கல்வி யூடியூப் சேனல்.